அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கடலை மிட்டாய் விநியோகம் செய்யறத தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா அரசு பள்ளிகள்ல இந்த சத்துணவு அப்படின்றது வழங்கப்பட்டுட்டு இருக்கு. மதிய உணவு அண்ட் காலை உணவு முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்டுட்டு இருக்கு. இந்த மதிய உணவை பொறுத்தவரையில அதோட முட்டை ஒண்ணு கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டமும் இருக்கு. ஏன்னா அதுல அவ்வளோ நியூட்ரிஷன் இருக்கு. குழந்தைங்களுக்கு அது கிடைக்கணும். அது கண்டிப்பா டெய்லி ஒரு முட்டை சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே கிடைச்சிருச்சு. சரி, முட்டை சாப்பிடாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இல்ல, கர்நாடக மாநிலத்துக்கு ஒரு கேள்வியா வந்திருக்குது. என்னன்னா தமிழ்நாடு மாதிரியே கர்நாடகாலையும் மதிய உணவு திட்டம் போயிட்டு இருக்குது சில ஸ்கூல்ஸ்ல, அதாவது அரசு பள்ளிகள்ல. சோ இந்த ஒரு திட்டத்துல முட்டை சில மாணவர்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால முட்டைக்கு நிகரான நியூட்ரிஷன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்து அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு, முட்டை சாப்பிடாதவங்களுக்கு வாழைப்பழமும் கடலை மிட்டாயும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது தொடர்ந்து ஒரு பீரியடா போயிட்டு இருந்த இந்த நேரத்துல தான் கடலை மிட்டாய் கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அண்ட் கடலை மிட்டாய் விநியோகத்தையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடலை மிட்டாயில அதிகமா இனிப்பு இருக்கு அப்படின்றதும், அதிகமான கடலை மிட்டாய் சேர்த்து வைக்கிறது அந்த கடலை மிட்டாயை காலாவதி ஆக்கிறது அப்படின்றதுக்காகவும் கடலை மிட்டாய் இனிமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை இப்போ நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா சத்தான உணவு குழந்தைங்களுக்கு போய் சேரணும் தான். அந்த சத்தான உணவு கொடுக்குற ப்ராசஸ்லயே அது காலாவதி ஆகுது, அதுல இனிப்பு இருக்கு அப்படி இப்படின்னு குழந்தைங்களுக்கு அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகால இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. சோ அங்க இருக்கிறவங்க எய்தர் முட்டை சாப்பிடணும் இல்லனா வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் தான் இப்போ வந்திருக்குது. சோ சோ நம்ம தமிழ்நாட்டுல சாம்பார், லெமன் ரைஸ், கருவேப்பிலை சாதம், கீரை சாதம் அண்ட் முட்டை, அந்த முட்டையும் வெரைட்டியா சம்டைம்ஸ் டொமேட்டோ எக் இந்த மாதிரிலாம் வேற கொடுக்குறாங்க போல. சோ வேற என்னென்ன மாதிரியான ஃபுட்லாம் கொண்டு வரலாம், இல்ல இருக்கிற ஃபுட் எந்த மாதிரி கரெக்டா விநியோகம் பண்ணப்பட்டுட்டு இருக்குதா, இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணலாம்.